பிரியமானவள் நீதானே, இனிமையானவள் நீதானே, பிரியமானவள் நீதானே, இனிமையானவள் நீதானே. கர்த்தரால் புகழப்படும் குணசாலி நீதானே, கர்த்தரால் புகழப்படும் குணசாலி நீதானே. இனியவளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளில் இனியவளே இந்த நிகழ்ச்சியின் மூலமாக பெண்களுக்கான இந்த சிறப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் யாவருக்கும் கிராம மிஷனரி இயக்கத்தின் சார்பாக மீண்டும் வாழ்த்துதலை வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பதாக நம்ம தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மீ துதிக்கிறோம், மீ ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நீர் நல்லவர், கர்த்தர் நீர் பெரியவர், கர்த்தர் நீர் அப்பா அதிசயமான தேவன், நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன். உண்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, இன்றைய நாளில் தகப்பனே அப்பா, இந்த வேதத்தை தியானிக்கவும் இந்த இனியவளே என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அநேகரோடு உங்களுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாகவும் அநேகரோடு நீர் பேசும்படியாகவும் ஆண்டவரே இந்த இடத்துல அப்பா நீங்கள் கிருபை அளித்தபடியால் உண்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கர்த்தர் எங்களோடு கூட நீங்கள் பேசுங்க, நீங்கள் இடைப்படுங்க, நீங்கள் ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இன்றைய நாளில் இந்த இனியவளே என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய நாளில் நம்ம பார்க்க வேண்டிய இந்த வார்த்தையினுடைய தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கிற பொழுது கவலை அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நான் இன்று உங்களோடு கூட சில நிமிடங்கள் நான் பேசுவதற்கு ஆசைப்படுகிறேன். இன்றைய நாளில் நம்ம பார்க்குற பொழுது கவலை என்கிற ஒன்று இந்த உலகத்தில் எல்லாருக்கும் என்ன செஞ்சுட்டே இருக்குது, இருந்துகிட்டே இருக்குது. கவலை இல்லாத மனிதர்கள் யாராயினும் இருப்பார்களானால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏதோ ஒரு காரியத்தை குறித்ததான கவலை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒன்று உள்ளத்தில் என்ன செஞ்சுட்டே இருக்குது, அழுத்திக்கிட்டே இருக்குது. வேத வசனம் சொல்லுகிறது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் நம்ம மார்த்தாள் மரியாள் அப்படிங்கிற 2 சகோதரிகளை குறித்து நம்ம பார்க்குறோம். அங்கே என்ன நடக்கிறது, மார்த்தாள் என்ன செய்கிறா, அநேக காரியங்களை குறித்து ஆண்டவர் அவங்க வீட்டுக்கு வராங்க. மார்த்தாள் உலக பிரகாரமான அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாள். ஆனால் மரியாளோ ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களை கேட்டு அவருடைய பாதபடியை தெரிந்து கொண்டபடியால் அவள் சமாதானம் உள்ளவளாய் இருக்கிறாள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மார்த்தாளை பார்த்து சொல்லுவார். என்ன சொல்லுவார்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தில், மார்த்தாளே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய் அப்படின்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மார்த்தாளை பார்த்து என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. கவலை ஏன் வருகிறது, கவலை எதனால் வருகிறது, எப்படி வருகிறது அப்படின்னு சொல்லி நம்ம உலக பிரகாரமாயும் சரி நம்ம தியானிக்கும் போது கவலை எதனால் வருகிறது அப்படின்னா, நிறைவேறாத காரியங்களை குறித்துதானே அநேக நேரத்தில் கவலையாக வெளிப்படுகிறது. நிறைவேறாத காரியங்கள். அப்போ நிறைவேறாத காரியங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குற பொழுது, சின்ன பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கு விரும்புகிற காரியம் கிடைக்கலன்னா என்ன செய்வாங்க, கவலைப்படுவாங்க, அழுவாங்க, அடம்பிடிப்பாங்க. எப்படியாவது அது எனக்கு கிடைக்கணும்னு சொல்லி போராடி அதை வாங்கி கொள்வாங்க. ஆனால் பெரியவங்களுடைய வாழ்க்கையிலையும் அப்படிப்பட்ட காரியங்கள் என்ன செய்யும், இருக்கும். அப்போது அந்த அந்த நிறைவேறாத காரியங்கள் தான் கவலையாக என்ன செய்கிறது, வெளிப்படுகிறது. இங்கே என்ன நடக்கிறது, அதுக்கு 40ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கிற பொழுது, மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இப்படியாய் இந்த மார்த்தாள் தனது சகோதரியை குறித்து ஆண்டவரிடத்தில் குறை பேசுகிறாள். நானே எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்கேன், மரியாள்
உங்கள் பாதத்தில் வந்து உட்கார்ந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்வார், மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். இன்றைக்கு நீங்களும் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து உங்கள் வாழ்க்கையில் கவலைப்பட்டு கலங்குறீங்களா? கலங்காதங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மார்த்தாளை பார்த்து சொன்னதைப் போல நம்மை பார்த்தும் சொல்லுகிறார், நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லி. இந்த கவலை நம்ம வாழ்க்கையில் என்ன செய்கிறது, என்னென்னலாம் செய்கிறது, கவலைப்படுவதனால நமக்கு என்ன நடக்கிறதுன்னு சொல்லி ஒரு 3 காரியங்களை குறித்து நான் இன்று உங்கள் மத்தியில் நான் பேசுவதற்கு ஆசைப்படுகிறேன். அருமையான தேவனுடைய மனிதர் சாது சுந்தர் சிங் ஐயா, அவங்க என்ன பண்ணாங்க, அந்த ஒரு நதி ஓரத்தில் உட்கார்ந்துருந்தாங்க. அந்த நதியை தாண்டி அவங்க அந்த அக்கறைக்கு வந்து போக வேண்டிய ஒரு தருணம் இருந்தது. எப்படியாவது அவங்க அடுத்த சைடு போய் தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டியதாக இருந்தது. அப்போ இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த ஆற்றை கடந்து அவங்க போகணும் அப்படின்னா, அதுக்குள்ளே அதிகமான நீரோட்டம் இருந்ததுனால உள்ளே இறங்கி நடந்து செல்வது என்பது சற்று கடினமான காரியமாக இருந்தது. அப்போ அந்த கரையில் உட்காந்து என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, ஜெபிச்சுட்டு இருந்தாங்க. கொஞ்சம் கவலையும் தான், ஆனாலும் ஆண்டவரிடத்தில் தெரியப்படுத்தி அந்த இடத்துல முழங்கால் பிடிக்கிட்டு ஜெபிச்சாங்க. ஏசப்பா, நான் அந்த கரையில் போய் என்னுடைய ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டுமே அப்படின்னு சொல்லி அவங்க ஜெபித்து முடித்த பிற்பாடு ஒரு மனிதன் வந்தாராம். அவர் நல்ல வாட்ட சாட்டமான நல்ல திடகாத்திரமான ஒரு மனிதன் வந்து அப்படியே இவரை தனது தோள் மீது தூக்கி சென்று ஆற்றின் அக்கறையில் கொண்டு என்ன செய்தாராம், விட்டாராம். இவர் திரும்பி அந்த மனிதரை பார்ப்பதற்குள்ளாக அவர் காணாமல் போனார் என்று சொல்லி நான் ஒரு புத்தகத்திலே வாசித்தேன். அருமையானவர்களே, இந்த மனிதனை எப்படி ஆண்டவர் அப்படி தோள் மீது தூக்கி கொண்டு அக்கறைப்படுத்தினாரோ அதை போல நம்மையும் நம்முடைய பாடுகள், நம்முடைய கவலைகள், கண்ணீர்கள், நம்முடைய வியாகுலங்கள் எல்லாவற்றினும் இன்று நம்மையும் அப்படியே அவர் தோளில் தூக்கி கொண்டு சுமந்து அந்த பிரச்சனைகளை, அந்த கவலைகளை தாண்டுவதற்கு ஆண்டவர் நமக்கு என்ன செய்வாராம், உதவி செய்வாராம். அதே போல் வேத புத்தகத்தில் ஒரு 3 பெண்மணிகளை குறித்து நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். மோசேயின் தாய் யாத்திராகமம் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். மோசே பிறந்த அந்த சம்பவங்கள் யாத்திராகமம் 2ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. அங்கே என்ன சம்பவிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோமானால், அந்த மோசே பிறந்த அந்த காலத்தில் இஸ்ரவேலர்கள் வந்து எகிப்தில் அடிமையாக இருந்தாங்க. அப்போ அங்கே ஒரு சட்டம் பிறப்பிக்கிறது. என்ன சட்டம் பிறப்பிக்கிறது அப்படின்னா, அவங்க பிறக்கிற அது ஆண் பிள்ளைகள், இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிறக்கிற எபிரேய பெண்களுக்கு பிறக்கிற ஆண் பிள்ளைகள் கொலை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு சட்டம் இயற்றப்படுகிறது. அந்த காலகட்டத்தில் இந்த மோசேயின் தாய், அவங்க பேர் வந்து யோகபேத், அவங்க வந்து கருவுறுறாங்க. அப்போ இவங்க என்ன நினச்சிருப்பாங்க, நமக்கு பிறக்க வேண்டிய குழந்தை எதாய் பிறக்க வேண்டும், ஆண் குழந்தையாய் பிறக்கக்கூடாது, நமக்கு பெண் குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து என்ன செஞ்சுருப்பாங்க, ஜெபம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் மாறா என்ன நடந்தது, ஆண் குழந்தை தான் பிறந்தது. ஆனால் இந்த குழந்தை கொலை செய்யப்படாதபடிக்கு அவங்க என்ன செஞ்சாங்க, பாதுகாத்து வந்தாங்க. மிகவும் கவலை தான், கஷ்டமான சூழ்நிலை தான். எப்படியும் இந்த குழந்தை வெளியே தெரிஞ்சுது அப்படின்னா என்ன செய்திருவாங்க, கொலை பண்ணிடுவாங்க. ஆனால் இந்த பெண் என்ன செஞ்சாங்க, அப்படியாய் 3 மாதம் அந்த குழந்தையை, அதாவது மோசையை ஒளித்து வைத்து பராமரித்து காப்பாற்றி வந்தாங்க. பிள்ளை அழாமல் அப்படி பத்திரமா என்ன செஞ்சாங்க, பாதுகாத்து வந்தாங்க. 2ஆம் வசனம், யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பார்க்கிற பொழுது, அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். 3ஆம் வசனம், அவள் அதை அப்புறம் ஒளித்து வைக்க கூடாமல் ஒரு நாணற்பட்டியை எடுத்து அதற்கு பிசுனும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்தாள். 3 மாதம் அதை அழகாக பராமரித்து வந்தாங்க. ஆனால் அந்த குழந்தை வளர வளர அது வெளி உலகத்திற்கு என்ன செய்யும், தெரிய ஆரம்பிக்கும். அது சத்தம் போடும், அழும், ஏதாவது ஒரு சம்பவம், அதற்கு சுகவீனம் வரும். அப்போல்லாம் அது என்ன செய்யும், அந்த குழந்தை இந்த வீட்டில் இருக்கிறது வெளி உலகத்துக்கு என்ன செய்ய வரும், தெரிய வரும். அப்போ இவங்களுடைய கவலை நாளுக்கு நாள் அதிகமாகிறது. வெளியே தெரிந்தால் என் பிள்ளை என்ன செய்யப்பட்டுரும், கொலை செய்யப்பட்டு விடும் என்று சொல்லி. அப்போது அந்த குழந்தையின் மீது எவ்வளவு, ஒரு தாய்க்கு தனது குழந்தையின் மீது எவ்வளவு ஒரு அன்பு இருக்கும், எவ்வளோ ஒரு பாசம் இருக்கும். அதே போல தான் இந்த தாய்க்கும் இருந்தது. இந்த குழந்தையை குறித்து தான் மிகப்பெரிய கவலை இந்த அம்மாவுக்கு இருந்துச்சு. உடனே ஒரு பிளான் பண்ணாங்க. என்ன பண்ணாங்க, அந்த எகிப்து தேசத்தினுடைய அந்த ராஜகுமாரத்தி, அவள் என்ன செய்வா, குளிக்க வரக்கூடிய அந்த நைல் நதி, ஸ்நானம் பண்ண வரக்கூடிய அந்த நைல் நதி ஓரத்தில் அழகான ஒரு பெட்டியை செஞ்சு அந்த குழந்தைய உள்ளே வச்சு அழகாக கொண்டு என்ன செய்கிறாங்க, அந்த நைல் நதியில் விடுறாங்க. அப்புறம் அந்த குழந்தை அந்த பெண்ணால் அது எடுக்கப்பட்டு அது வளர்க்கப்பட்டு, மோசே இப்போ எங்கே வளர்றவனானா, அரண்மனையில் வளர்றவனானா அப்படின்னு சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த யோகபேத்தினுடைய கவலையை யார் மாற்றினார்,
கர்த்தர் மாற்றினார். இரண்டாவது இன்னொரு ஒரு தாய் யாரு? ஆகார். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்திலையும் பார்க்கிறோம், 21ஆம் அதிகாரத்திலையும் பார்க்கிறோம். இந்த ஆகாரை குறித்து நாம் பார்க்கிற பொழுது அடிமை பெண், ஒரு அடிமையாய் இருந்த ஒரு பெண் தான் யாரு? இந்த ஆகார். தனது எஜமானியான சாராளுடைய கட்டளையின்படி ஆபிரகாமுக்கு மறுமனையாட்டியாக கொடுக்கப்பட்டவள். அப்போ இவள் கற்பந்தரித்தாள். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தனது எஜமானுடைய வீட்டிலிருந்து அவங்க என்ன செய்வாங்க? புறப்பட்டு போவாங்க. அப்படி புறப்பட்டு போகும்போது ஆண்டவர் கேட்பாரு, சாராளின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, நீ எங்கே இருந்து வருகிறாய், நீ எங்கே போகிறாய் அப்படின்னு சொல்லி இந்த கேள்வியை கேட்பாங்க. அப்போது எங்கேருந்து வர்ற அப்படின்னா அவங்களுக்கு என்ன இருந்துச்சு? பதில் இருந்துச்சு, நான் ஆபிரகாம் ஐயா வீட்டிலேருந்து வரேன். ஆனால் எங்கே போகிற அப்படின்னு சொல்லி கேட்டால் அந்த கேள்விக்கு என்ன இல்லை, பதில் இல்லை. அப்போது இந்த அம்மாவுடைய இருதயத்தில் ஒரு சஞ்சலம். இவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னா, ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் அந்த 7ஆம் வசனத்திலிருந்தே என்ன செய்கிறது, இந்த சம்பவங்கள் இருக்கிறது. இந்த பெண் கர்ப்பவதியாக இருப்பாங்க. அப்போது தூதனானவர் என்ன செய்வாங்க அப்படின்னா, பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாக இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த மகளோடு கூட பேசி, அந்த வனாந்தரத்தில் அழுதுட்டு இருக்க அந்த பெண்ணோடு ஆண்டவர் அந்த கர்த்தருடைய தூதனானவர் பேசி என்ன செய்வாங்க? திடப்படுத்துவாங்க. அப்போ அந்த ஆகார் அந்த ஆண்டவருக்கு ஒரு பேரிடுவாங்க, நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி. முதல்ல ஆண்டவருக்கு பேரிட்ட பெண் யார் தான்? இந்த ஆகார் தான். இங்கே இந்த மகளுக்கு ஒரு கவலை. என்ன கவலை? நான் என் குழந்தையை நான் எப்படி வளர்ப்பேன் அப்படிங்கிற ஒரு கவலை தான். இப்போ இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பானவர்களே, உங்களுக்கும் ஒரு கவலை இருக்கிறதா? என்னுடைய பிள்ளையை நான் எப்படி வளர்ப்பேன்? என் பிள்ளையை இந்த சமுதாயத்தில் நான் எப்படி கொண்டு வருவேன்? என் பிள்ளையினுடைய எதிர்காலம் என்னவா இருக்கும் என்று சொல்லி கவலைப்படுறீங்களா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து தான் சொல்கிறாங்க, கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லி. உங்கள் பிள்ளையை குறித்த கவலை எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஆண்டவரிடத்தில் அதை தெரியப்படுத்தும் போது ஆண்டவர் உங்கள் பிள்ளை குறித்து வைத்திருக்கிற தரிசனம் அது மிகவும் பெரிதாக இருக்கும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்படி சொல்லி அந்த ஆண்டவரை, கர்த்தருடைய தூதனானவர் ஆகாரை என்ன செய்கிறார்? தைரியப்படுத்துகிறார். ஆண்டவர் எதை கேட்டாராம்? அந்த ஆகாரினுடைய அங்கலாய்ப்பை கேட்டார் அப்படின்னு சொல்லி இதில் எழுதப்பட்டிருக்கு. அங்கலாய்ப்புனா என்ன? அது என்ன செய்யாது? வாய் விட்டு வெளியே சொல்ல முடியாது, இருதயத்துக்குள்ளே இருக்கும். அந்த அங்கலாய்ப்பை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கேட்டார். இன்றைக்கும் உங்கள் இருதயத்துக்குள்ளே எதை வச்சுட்டு கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க? கலங்காதீங்க. ஆண்டவர் உங்களுடைய அங்கலாய்ப்பை என்ன செய்வார்? கேட்பார், உங்களுக்கு பதில் தருவார். அதே போல் அந்த 21ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குற பொழுது ஆபிரகாம் இந்த ஆகாரை என்ன செய்வாங்க? அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்து, அப்போ இந்த இஸ்மவேல் பறந்துருவார். இஸ்மவேலை எடுத்துகிட்டு கொண்டு அவங்க வெளியே என்ன செஞ்சுருவாங்க? அனுப்பிச்சி விட்ருவாங்க. அப்படி அவங்க போகும்போது என்ன நடக்கும்? அந்த 21ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பேர்சபாவின் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தாள். அப்படி அந்த பேர்சபாவின் வனாந்திரத்தில் இருக்கிற நாட்களில் ஆபிரகாம் கொடுத்து விட்ட உணவுப் பொருட்களும் தண்ணீரும் காலியாயிரும். அப்போ என்ன செய்வாங்க? பிள்ளைய ஒரு இடத்துல கடத்தி போட்டுட்டு தூரத்தில் அம்பு பாயிற இடத்துல விட்டுட்டு என்ன செய்வாங்க? ஆகார் என்ன சம்பவிக்குமோ, என் பிள்ளை எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லி மிகவும் வருத்தப்படுவாங்க. என் பிள்ளைக்கு என்ன சம்பவிக்கும் அப்படின்னு நினைத்து. அப்படி நினைக்கிற வேளையில் கர்த்தர் யாருடைய சத்தத்தை கேட்பார்? இந்த பிள்ளையினுடைய சத்தத்தை கேட்பார். ஏன் ஆண்டவர் ஆகாருடைய சத்தத்தை கேட்கல? அந்த 16ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருப்பார், நான் உன் சந்ததியை என்ன செய்வேன்? ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த சொன்ன வாக்குத்தத்தத்தை இந்த அம்மா என்ன செய்வாங்க? மறந்துடுவாங்க. அதனால் ஆண்டவர் எதை கேட்பார்? பிள்ளையின் சத்தத்தை என்ன செய்வார்? கேட்பார். அப்படி கேட்டு திரும்ப அந்த மகளுடைய கண்களை திறந்து ஆண்டவர் அவர்களுக்கு போஷித்து தண்ணீர் கொடுத்து என்ன செய்வார்? அவங்களை அனுப்பி வைப்பார். அப்போ முதல்ல ஆண்டவர் யாருடைய சத்தத்தை கேட்டார்? மோசேயினுடைய தாயினுடைய அந்த கவலையை மாற்றி மோசேயை நன்றாய் வளரக்கூடிய ஒரு இடத்துல ஆண்டவர் கொண்டு என்ன செஞ்சாங்க? விட்டாங்க. முழு இஸ்ரவேல் ஜனங்களையும் வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவனாகக்கூடிய லட்ச ஜனங்களையும் வழிநடத்தக்கூடிய ஒரு பொறுப்பை ஆண்டவர் மோசேயினுடைய கையில் கொடுத்தாங்க. அதே போல் இந்த ஆகாரனுடைய கண்ணீரையும் கர்த்தர் கண்டு அந்த பிள்ளையினுடைய சத்தத்தையும் கேட்டு அவர்களையும் அவர் அப்படியே என்ன செய்தார்? அவருடைய கவலையை மாற்றி வழிநடத்தினார். மூன்றாவதாக அன்னாளை குறித்து பார்க்கிற பொழுது அன்னாளுக்கு என்ன இல்லை? குழந்தை இல்லை அப்படிங்கிற ஒரு கவலை. இன்றைக்கும் ஏதோ ஒரு கவலை, எனக்கு இது இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் கவலைப்படுறீங்களா?
கவலைப்படாதங்க. அன்னாளின் கவலையை மாற்றின கர்த்தர், அன்னாளின் கண்ணீருக்கு பதில் கொடுத்த கர்த்தர், அன்னாளின் துக்கத்தை ஆண்டவர் என்ன செய்தார்? அடியோடு மாற்றிவிட்டார். அப்படிப்பட்ட ஆண்டவர் இன்றைக்கும் உங்களுடைய கவலையும் அவர் என்ன செய்வார்? நிச்சயமாய் மாற்றி விடுவார். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சரி, இப்படியே தொடர்ந்து கவலைப்பட்டு கொண்டே இருப்போமானால் இந்த கவலை என்ன செய்யும்? கவலையினால் நம்மால் எந்த ஒரு காரியத்தை என்ன செய்ய முடியாது? மாற்ற முடியாது. வேத வசனம் சொல்கிறது, கவலைப்படுகிறதுனால் நீங்கள் ஒரு முழத்தை கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது என்று சொல்லி. மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் அந்த 25ஆம் வசனங்களுக்கு அப்புறமாக நம்ம பார்க்கிற பொழுது ஆண்டவர் கவலைப்படுகிறதுனால் எதுவுமே என்ன செய்யாது, எதுவுமே உங்களால் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி கவலையை குறித்து அநேக வசனங்களை அதில் நாம் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். இந்த கவலை என்ன செய்து விடுமாம்? இந்த நான் கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் அது சரீரத்தில் என்ன செய்வோம்? ஒரு பாதிப்பை கொண்டு வரும். சரீரத்தில் பாதிப்பு கொண்டு வரும், மனதளவில் ஒரு பாதிப்பை கொண்டு வரும். எந்த ஒரு வேலைகளையுமே என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. அதனால் இந்த கவலையை கொண்டு எந்த ஒரு மாற்றத்தையும் நாம் என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. 2வது காரியம், இந்த கவலைப்படுவதனால என்ன நடக்குமாம்? நம்மிடத்தில் இருக்கிற அந்த வசனம் என்ன செய்யப்படும்? எடுத்து போடப்படும். தினமும் நம்ம என்ன செய்கிறோம்? வேத வசனங்களை வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம். ஆனால் ஏதோ ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில் நடக்கும்போது, நம்ம உள்ளத்தை பாதிக்கிற அளவுக்கு ஒரு சம்பவம் நடக்கிற பொழுது என்ன செய்து விடுகிறோம்? சோர்ந்து போய் கவலைப்பட்டு கலங்கி ஒரு இடத்துல முடங்கி உட்கார்ந்து விடுகிறோம். ஆனால் அப்படி நம்ம உட்காருகிற வேளையில நம்மிடத்தில் இருக்கிறதான அந்த வசனங்களும் நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் என்ன செய்யப்படுகிறது? பாதிக்கப்படுகிறது. அந்த வசனம் நம்மிடத்திலிருந்து எடுத்து போடப்படுகிறது. இந்த விதைக்கிறவன் உவமையை குறித்து நாம் மார்க் 4ஆம் அதிகாரத்திலும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரத்திலையும் நம்ம பார்க்கிறோம். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? அந்த விதைக்கிறவன் நல்ல நிலத்தில் என்ன செய்கிறான்? சில விதைகள் விழுகிறது. அவன் விதைக்கிற பொழுது முதலாவது எங்கே விழுது? பாறையான இடத்துல விழுது, அப்புறம் வழி அருகே விழுது, அப்புறம் சில விதைகள் எங்கே விழுகிறது? முள்ளுள்ள இடங்களில் விழுகிறது. சில விதைகள் எங்கே விழுகிறது? அதுதான் நல்ல நிலத்தில் விழுகிறது. ஆனால் முள்ளுக்குள் விதைக்கப்படுகிற விதையானது அது என்ன செய்கிறது? அது வளருகிறது. ஆனால் அதில் அது வளர்ந்து வரக்கூடிய சமயத்தில் முட்கள் என்ன செய்கிறதாம்? அந்த விதைத்த முளைகளை நெருக்கி போட்டு அது பலன் கொடுக்க முடியாதபடிக்கு என்ன செய்து விடுகிறது? மாறிவிடுகிறது. அதை போலதான் உலக கவலைகள். மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை பார்க்கிற பொழுது, வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள் என்று சொல்லி. அப்போ இந்த முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட அந்த வசனம் என்ன செய்கிறது? அது பலனற்று போகிறது. அதே போலதான் இந்த கவலைப்படுகிறதுனால் அந்த வசன விதையானது என்ன செய்கிறது? அது பலன் கொடுக்க முடியாமற் போகிறது. அநேக வசனங்கள் எனக்கு தெரியும், அநேக வாக்குத்தத்தங்கள் எனக்கு தெரியும். ஆனால் எனக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது என்ன செய்யப்படுகிறது? அந்த வசனங்கள் எல்லாம் மறந்து போகிறது. அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் என் வாழ்க்கையில் பொய்யாகி விடுமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் என்ன செய்கிறது? எழுகிறது. முதலாவது, கவலையினால் எந்த ஒரு மாற்றத்தையுமே நாம் என்ன செய்ய முடியாது? அடைய முடியாது. 2வது காரியம், இந்த கவலைப்படுகிறதுனால் நம்மிடத்தில் இருக்கிற அந்த வசனம், எனக்குன்னு ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த வாக்குத்தத்தங்கள்லாம் என்ன செய்து போகிறது? எடுக்கப்பட்டு போகிறது அல்லது மறந்து போகிறது. மார்க் அதே 4ஆம் அதிகாரத்தில் டீச்சர்களோடு கூட ஆண்டவர் பிரயாணிக்கும் போது அந்த படகுல என்ன நடக்கிறது? மிகப்பெரிய பலத்த சுழல் காற்று உண்டாகி அந்த படகு அப்படியே அசைவுண்டாகி மூழ்கி விடுவோமோ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை என்ன செய்கிறது? உண்டாகிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அந்த படகுல தான் இருந்தாங்க. ஆனால் சீஷர்கள் அதை என்ன செஞ்சிருந்தாங்க? மறந்துடுவாங்க. மார்க் 4ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலே, கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது, உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம கூட தான் இருக்கிறாங்க. அவர் எப்போதும் என் பக்கத்துல தான் இருக்கிறாரு. ஆனால் ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு என்னை பாதிக்கக்கூடிய ஒரு கவலை என் பிள்ளைகளை குறித்தாய் இருக்கலாம், அல்லது என்னுடைய எதிர்கால வாழ்க்கையை குறித்தாய் இருக்கலாம், அல்லது உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கையை குறித்தாய் இருக்கலாம். ஏதோ ஒரு காரியம் பிள்ளைகளுடைய படிப்பின் காரியமாக இருக்கலாம். அது வந்த உடனே என்ன செஞ்சிருந்தோம்? கவலைப்பட்டு இந்த சீஷர்களைப் போல நாங்கள் மடிந்து போகிறது, உமக்கு கவலை இல்லையா அப்படின்னு சில நேரங்களில் என்ன செய்ய சொல்ல நேரிடுகிறது. ஆனாலும் அருமையானவர்களே, நீங்கள் என்ன செய்ய வேண்டாம்? கவலைப்பட வேண்டாம். ஆண்டவர் எங்கே தான் இருக்கிறார்?
உங்கள் வாழ்க்கை படகுல உங்கள் கூட தான் இருக்கிறார். அதனால் பிரச்சனைகளை கண்டு, பாடுகளை கண்டு, தோல்விகளை கண்டு நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஏனென்றால் உங்களுக்கு ஜெயம் கொடுக்கிறதற்கு, உங்களுக்கு வெற்றி கொடுப்பதற்கு, உங்களுடைய தேவைகளை சந்திப்பதற்கு, உங்களுடைய குறைவுகளை நிறைவாக்குவதற்கு அவர் உங்களுடைய வாழ்க்கை படகுல உங்களோடு கூட தான் வந்து என்ன செய்கிறார்? பயணிக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவதாக, கவலைப்படுகிறதுனால் வசனம் எடுத்து போடப்படுகிறது என்று சொல்லி என்ன செய்தோம்? பார்த்தோம். மூன்றாவதாக, இந்த கவலையை நாம் என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு தெரியப்படுத்த வேண்டும். ஆண்டவருக்கு நாம் தெரியப்படுத்துகிற போது, நம்முடைய கவலையை அவருக்கு நாம் தெரியப்படுத்துகிற பொழுது நாம் இனி கவலைப்பட தேவையில்லை. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லி இந்த வசனம் நமக்கு கற்றுத்தருகிறது. அதே போல 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லி. பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட போய் சொன்னால் அவங்க என்ன செய்வாங்க? இன்னொருத்தங்கிட்ட போய் சொல்லுவாங்க. பக்கத்து வீட்டு அக்காட்ட சொன்னால் அவங்களுக்கு தெரிஞ்ச இன்னொரு அக்காட்ட போய் சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிட்ட நாம் சொல்லும்போது, நீங்கள் உங்களுடைய கவலைகளை அவருக்கு தெரியப்படுத்தும் போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்கள் தெரியப்படுத்தும் போது உங்கள் கவலைகளை மாற்றுவதற்கு அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல தான் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால், அவர் நம்மை விசாரிக்கிற ஒரு தெய்வம். ஏனென்றால் நான் யாரு? அவருடைய பிள்ளை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ நான் யாரு? அவருடைய பிள்ளை. நீங்க யாரு? அவருடைய பிள்ளை. அவருடைய பிள்ளைகள் கவலைப்பட்டு கலங்குவதை அவர் விரும்பவே மாட்டார். உங்கள் கவலைகளை ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்கள். உங்கள் கவலைகளை, உங்கள் கண்ணீர்களை அவருடைய பாதத்தில் நீங்க வைங்க. எப்படி அன்னாள் வைத்தார்களோ அதே போல நீங்களும் உங்களுடைய கவலைகளை, உங்களுடைய பிரச்சனைகளை அவருடைய பாதத்தில் வைங்க. அவருக்கு நீங்க தெரியப்படுத்துங்க. அப்படி நீங்க தெரியப்படுத்தும் போது அவர் உங்கள் கவலைகளை மாற்றி, உங்கள் கண்ணீரை மாற்றி, உங்களுடைய எல்லா காரியங்களை மாற்றி உங்களை சந்தோஷமாய் அவர் என்ன செய்வார்? நடத்துவார். அப்படியே ஆண்டவர் என்ன செய்வார்? எனக்கு செய்த ஆண்டவர் உங்களுக்கும் நிச்சயம் என்ன செய்வார்? செய்வார். 3 காரியத்தை குறித்து பார்த்தோம். கவலைப்படுகிறதுனால எந்த ஒரு மாற்றத்தையும் நாம் என்ன செய்ய முடியாது? காண முடியாது. 2வது ஒரு காரியம், நம்ம கவலைப்பட்டு கலங்குவோமானால் நம்ம என்ன செய்ய முடியாது? நம்மகிட்ட இருக்கிற அந்த வசனம், நம்மகிட்ட இருக்கிற அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப் என்ன செய்யப்படும்? கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். 3வது காரியம், நம்முடைய கவலையை நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? தெரியப்படுத்த வேண்டும். அதிகாலையில் இந்த உலகத்தினுடைய சத்தத்தை கேட்பதற்கு முன்ன, இந்த உலகம் விழிப்பதற்கு முன்னாடி நாம் ஆண்டவருடைய சமூகத்தில், அவருடைய சமூகத்தில் நாம் எல்லாவற்றையும் அவரிடத்துல நம்ம தெரியப்படுத்தும் போது ஆண்டவர் அந்த நம்முடைய கவலைகள் எல்லாவற்றையும் மாற்றி நம்மை ஒரு சந்தோஷத்தினால் கர்த்தர் என்ன செய்வார்? நிரப்புவார். நம்ம கவலைகள் நம்மை சோர்ந்து விடாதபடி, நம்மை சோர்வுக்குள் நடத்தி விடாதபடிக்கு நம்ம ஆண்டவருடைய கரத்தில் எப்பவும் என்ன செய்யணும்? இருக்கணும். அவருடைய பிரசன்னத்தில், அவருடைய தயவில், அவருடைய கிருபையில் நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற போது ஆண்டவர் நம்முடைய கவலையும் கண்ணீரையும் மாற்றி நிச்சயமாய் நம்மை ஒரு செழிப்புள்ள ஒரு நல்ல இடத்துல நம்மையும் கர்த்தர் என்ன செய்வார்? நிச்சயமாய் வைப்பார். நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குவார். நமது மன விருப்பத்தை அவர் நிறைவேற்றுவார். நம்முடைய பிள்ளைகளுடைய காரியத்தில் இருக்கிற கவலையை அவர் நிச்சயமாக என்ன செய்வார்? எடுத்து போடுவார். கவலைப்படாதீர்கள், கர்த்தர் உங்களோடு என்ன செய்கிறார்? இருக்கிறார். அவர் உங்களோடு கூட இருக்கிறார். மார்த்தாளை பார்த்து சொன்ன கர்த்தர், மார்த்தாளே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய் அப்படின்னு சொல்லி. கலங்காதீங்க. அநேக காரியத்தை குறித்த கவலை, எந்த காரியத்தை குறித்த கவலையாக இருந்தாலும் சரி, அவரிடத்துல நீங்கள் தெரியப்படுத்தும் போது அவர் நிச்சயம் அந்த கவலைகளை மாற்றுவார். அவர் நிச்சயம் உங்களுக்கு நல்ல ஒரு சமாதானத்தை, சந்தோஷத்தையும் உங்கள் வாழ்க்கையில் கொடுப்பார். கவலையை அவர் எடுத்து போடுவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் மீண்டுமாக ஸ்தோத்திரிக்கிற இயேசப்பா, அருமையாய் ஆண்டவரே, நாங்கள் கவலைப்படுறதுனால என்ன நடக்கும் அப்படிங்கிறத குறித்து எங்களுக்கு கற்றுத்தந்தீங்க ஏசப்பா. நாங்கள் எதை குறித்தும் கலங்காமல் அப்பா, எதை குறித்தும் நாங்கள் கவலைப்படாமல் உமக்கு நாங்கள் தெரியப்படுத்த நாங்கள் தகப்பனே அப்பா விரும்புகிறோம். ஆண்டவரே, கவலைப்படுவதனால எங்களால் எதையும் கூட்டவோ குறைக்கவோ முடியாது. கவலைப்படுகிறதுனால அப்பா எனக்கும் உமக்கும் உள்ள இருக்கிற அந்த தொடர்பில் ஒரு குறைவு ஏற்பட்டு விடும்ப்பா. அந்த வசனங்கள் எடுத்து படும் என்று சொல்லி அப்பா நாங்கள் தியானித்தோம்ப்பா. கவலையை உங்கள் சமூகத்தில் நாங்கள் தெரியப்படுத்தும் போது, உங்கள் சமூகத்தில் நாங்கள் சொல்லும்போது, உங்கள் பாதத்தில் நாங்கள் அறிக்கை பண்ணும்போது அப்பா எங்களுடைய கவலைகள் அது இல்லாமற் போகும். உங்கள் நாமத்தினால அற்புதங்களை செய்யக்கூடிய உங்கள் நாமத்தினால, அதிசயங்களை செய்யக்கூடிய உங்கள் நாமத்தினால, சர்வ வல்லவராகிய உம்மால
இந்த கவலைகள் எல்லாம் மாறி ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் அருமையாய் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு பிள்ளைகளுடைய குடும்பத்தில் உண்டாகும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஐயா. யாரெல்லாம் அப்பா கவலையோடும் கண்ணீரோடும் கஷ்டத்தோடும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அவங்க குடும்பத்தினர் யாரை குறித்தும் அவர்கள் கலங்கி இருக்கலாம். பிள்ளைகளை குறித்தாகிலும் ஆண்டவரே, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்தாகிலும், பிள்ளைகளுடைய படிப்பை குறித்தாகிலும், பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கையை குறித்தாகிலும் கவலையோடு இருப்பார்களானால் கர்த்தர் இந்த கவலையை நீங்க மாற்றுங்கப்பா, கண்ணீரை மாற்றுங்க ஏசப்பா. அன்னாள் எப்படி உங்க சமூகத்துல தன்னை இருதயத்தை ஊற்றிவிட்ட பிறகு அவள் துக்கமுகமா இருந்ததில்லை என்று சொல்லி வாசிக்கிறோம் அப்பா. அப்படியாய் அந்த துக்கத்தை எல்லாம் கர்த்தர் எடுத்து போடுங்க, கவலையை எடுத்து போடுங்க, கண்ணீரை மாற்றுங்க. கர்த்தர் ஒருவரே ஆற்றி தேற்றி அவர்களை சமாதானத்தோடு வாழ்வதற்கு கர்த்தர் உதவி செய்வீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க. உங்க கிருபையின் கரம் ஒவ்வொருவரோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.